வணக்கம் சினிமா வாரியர்ஸ். ஐ ஹோப் நீங்க எல்லாருமே இப்போ ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ படத்தை பார்த்திருப்பீங்க. இந்த படத்துல தான் ஜீன் கிரே அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டு இருக்கவே ஜீன் கிரேவா யார்ப்பா இது புதுசா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆனதை பார்க்க முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி எக்ஸ்மென் படங்கள் பார்த்தவங்களுக்கு இந்த ஜீன் கிரேனா யாரு அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கலாம், சில பேருக்கு மறந்து கூட போயிருக்கலாம். ஏன்னா அங்க வந்து சோஃபி டர்னர் தான் ஜீன் கிரே கேரக்டர் பிளே பண்ணிருப்பாங்க. இப்போ மேரோல இந்த டோட்டல் காஸ்டிங்மே சேஞ்ச் பண்ணி சாடி சிங்க ஜீன் கிரே கேரக்டருக்கு காஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பெர்ஃபெக்ட்டான காஸ்டிங் தாங்க சொல்லுவேன். ஏன்னா அயன் மேன் தோர்லாம் காமிக்ல எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் லைவ் ஆக்ஷன்ல இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அந்த லுக் வந்து சேமா தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஜீன் கிரே எப்படி காமிக்ல இருப்பாங்களோ அதே மாதிரி தான் சாடி சிங்கோட அந்த லுக்குமே இருக்கும். அதனால தான் ஒரு பெர்ஃபெக்ட்டான காஸ்டிங் நான் சொல்றேன். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ படத்துல ஒரு வில்லியா இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த ஜீன் கிரேவை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? இவ அவ்வளவு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு கேட்டா எஸ், எம்சியூலே ஒரு ஓவர் பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் இந்த ஜீன் கிரே. இவ வந்து பிறக்கிறப்பயே ஒரு மியூட்டண்டா தான் இருக்கா. இவளுக்கு வந்து ஃபீனிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கு. ஆனா ஃபீனிக் ஃபோர்ஸ் இல்லாமலே வந்து ஒரு ஒமேகா லெவலான மியூட்டன்ட். இவளோட பவரை பத்தி நம்ம லேட்டரா பார்ப்போம். படத்துல பார்த்த மாதிரி வந்து ஒரு வில்லிலாம் கிடையாது, இவளுமே ஒரு சூப்பர் ஹீரோ தான். நம்ம நினைக்கிறத விட ஒரு ஓவர் பவர்ஃபுல்லான ஒரு எம்சியூ கேரக்டர் தான் இந்த ஜீன் கிரே. இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போற அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ், எக்ஸ்மேன் இந்த மாதிரி அப்கமிங் மேரல் மூவிஸ்ல வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண போறா. சோ அதனால இவளை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இந்த வீடியோல இந்த ஜீன் கிரே யார், இவளோட ஆரிஜின் அண்ட் எபிலிட்டி பவர்ஸ் என்ன அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு சினிமா ஃபியூர், நான் உங்களை அவினாஷ். வீடியோக்குள்ள போலாமா? நியூயார்க்ல இருக்க ஜான் கிரே அண்ட் எலின் கிரே, இவங்க ரெண்டு பேரோட பொண்ணு தான் ஜீன் கிரே. இவளுக்கு ஒரு அக்காவுமே இருக்கா, தான் சாரா கிரே. ஜீன் கிரே, சாரா கிரே இவங்க ரெண்டு பேருமே பிறக்கிறப்பயே ஒரு மியூட்டன்ஸா தான் பிறக்கிறாங்க. பட் இவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் மற்ற குழந்தைங்க மாதிரியே ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் தான் இருக்கு. ஒரு நார்மலான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜீன் கிரே கொஞ்சம் பெரிய பொண்ணா வாழ்ந்துடுறா. அப்பதான் அவளுக்கு ஆனி ரிச்சர்ட்சன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டுமே கிடைக்கிறா. இது நாள் போக்குல பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த லெவலுக்கு போயிடுது. இப்போ நம்ம ஜீன் கிரேவும் ஆனியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் நம்ம ஜீன் கிரே கண் முன்னாடியே அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஆனி ரிச்சர்ட்சன் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறா. இதை பார்த்த உடனே ஜீன் கிரேவாட அதை சுத்தமா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இப்போ வரைக்கும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தவ இறந்துட்டா அப்படிங்கறது அவளோட சுத்தமா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்ததை பார்த்த உடனே அவளோட மியூட்டன்ட் பவர் வந்து ஸ்டார்டிங்ல 2 பவர் அன்லாக் ஆகுது. அதுதான் டெலிபதி அண்ட் டெலிகைனிசிஸ். டெலிபதி பவர் மூலமா அவளால மத்தவங்க மைண்ட்ஸை கண்ட்ரோல் அண்ட் ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி டெலிகைனிசிஸ் பவர் மூலமா அவளால எந்த ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணாம எவ்வளவு டன் வெயிட் இருக்கிற பொருளையும் அவளால லிஃப்ட் பண்ண முடியும். இந்த 2 பவரும் அவளுக்கு ஸ்டார்டிங்ல அன்லாக் ஆகுது. பட் அந்த பவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவளுக்கு ஸ்டார்டிங்ல சுத்தமா தெரியாது. சோ அதனால பக்கத்துல இருக்க எல்லா பொருளையுமே தூக்கி வீசிடுறா. இதை பார்த்தா ஜீன் கிரேயோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவும் பயந்துடுறாங்க. ஜீன் கிரே வந்து நிறைய டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் கூட்டு போறாங்க. பட் யாராலுமே ஜீன் கிரேவை சரி பண்ண முடியல. அப்பதான் டாக்டர்ஸ் எல்லாருமே ஒரு ஆளை கை நீட்டுறாங்க. இவரால மட்டும் தான் ஜீன் கிரேவை சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுதான் ப்ரொஃபசர் எக்ஸ். இப்ப ஜீன் கிரேயோட பேரண்ட்ஸ் ப்ரொஃபசர் எக்ஸை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப ப்ரொஃபசர் எக்ஸுமே ஜீன் கிரே வீட்டுக்கு வராரு. அந்த டைம் ப்ரொஃபசர் எக்ஸோட மைண்ட்ல இருந்தது இந்த மாதிரி மியூட்டன்ட்ஸ்க்கான தனி ஸ்கூல் ஆரம்பிக்கணும், அதுல ஜீன் கிரேவை முதல் ஸ்டூடெண்டா சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் ஜீன் கிரே வீட்டுக்கே வருவாரு. பட் இதை பத்தி ஜீன் கிரே பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறப்ப நீங்க எங்களோட பொண்ணை மட்டும் சரி பண்ணுங்க, நாங்க எங்களோட பொண்ணை எங்கேயுமே அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஜீன் கிரேயோட பேரண்ட்ஸ் சொல்லிடுவாங்க. இப்ப ப்ரொஃபசர் எக்ஸ் அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஜீன் கிரே மைண்ட்ல ஒரு மைண்ட் பிளாக்கை உருவாக்கி விட்டுருவாரு. ஏன்னா ப்ரொஃபசர் எக்ஸுமே ஒரு மியூட்டன் தான். இதுக்கப்புறம் ப்ரொஃபசர் எக்ஸ் தான் ஜீன் கிரேக்கு அவரோட பவர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் ஜீன் கிரேயோட பேரண்ட்ஸையும் அவர் கன்வின்ஸ் பண்றாரு. இந்த மாதிரி நானே ஜீன் கிரேவை பாத்துக்கிறேன், அவரோட பவர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு நானே சொல்லி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஜீன் கிரேயோட பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி அவர் நினைச்ச மாதிரியே ஜீன் கிரேவை அந்த மியூட்டன் ஸ்கூல்ல சேர்த்துக்கிறாரு. இப்போ ப்ரொஃபசர் எக்ஸ் ஜீன் கிரேவுக்கு எப்படி அவரோட பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்ரைனிங்லாம் கொடுக்குறாரு. கொஞ்ச நாள்லயே ப்ரொஃபசர் எக்ஸோட ரைட் ஹேண்டாவே ஜீன் கிரே மாறிடுறா. இப்போ ஜீன் கிரே எப்படி அவரோட பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொஃபசர் எக்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிறா. ப்ரொஃபசர் எக்ஸ் அவர் நினைச்ச மாதிரியே நிறைய மியூட்டன் ஸ்டூடெண்ட் அவரோட ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறாரு. ஆனா அந்த டைம்ல மக்கள் மத்தியில இந்த மாதிரி மியூட்டன்ஸ்னால கெட்டவங்க தான், மியூட்டன்ஸால மக்களுக்கு ஆபத்து மட்டும் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மக்கள் மத்தியில இருந்துச்சு. இது வந்து டோட்டலா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக மியூட்டன்ஸை வச்சே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ரொஃபசர் எக்ஸ் நினைக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் தான் எக்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு டீமையே ப்ரொஃபசர் எக்ஸ் உருவாக்குறாரு. அந்த டீம்ல நம்ம ஜீன் கிரேவும் இருக்கா. அப்பதான் நம்ம ஜீன் கிரேவுக்கு மார்வல் கேர்ள் அப்படிங்கிற ஒரு பேருமே கிடைச்சிருக்கும். இந்த எக்ஸ்மேன் டீம் வந்து மக்களை காப்பாத்துறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு டீம் தான். இதுல நம்ம ஜீன் கிரேவும் ஒரு ஆளா இருப்பா. இந்த எக்ஸ்மேனோட ஒரு மிஷனுக்கு போறப்ப நம்ம ஜீன் கிரேவால சுத்தமா ஃபைட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்ததை பார்த்ததுனாலே அவளோட மைண்ட்ல வந்து ஒரு டிராமா உருவாயிருக்கும். அதுவும் இல்லாம நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ் வந்து ஒரு மைண்ட் பிளாக்குமே அவளோட மைண்ட்ல உருவாக்கி இருப்பாரு. சோ அதனாலேயே ஜீன் கிரேவால ஃபைட் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நம்ம ஜீன் கிரே வந்து இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, நம்மளால மக்களையும் காப்பாற்ற முடியாது, இந்த எக்ஸ்மேன் டீம்லயும் இருக்க முடியாது, நம்ம வந்து மக்களோட மக்களா ஒரு நார்மல் லைஃபே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஜீன் கிரே வந்து இந்த எக்ஸ்மேன் டீமை விட்டே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜீன் கிரே வந்து மக்களோட மக்களா ஒரு நார்மல் ஹியூமனாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஜீன் கிரே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு வேன் வந்து கண்ட்ரோல் இல்லாம ரோட்ல போயிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே ஜீன் கிரேக்கு வந்து அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருது. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிருப்பா. சோ அதே மாதிரி விஷயம் மறுபடியும் நடந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஜீன் கிரே வந்து ரொம்பவுமே பயப்படுறா. சோ அதனாலேயே அந்த வேனை எப்படியாச்சும் நிறுத்தி ஆகணும் அப்படின்ட்டு ஜீன் கிரே அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த வேனை வந்து தடுத்து நிப்பாட்டிடுறா. அந்த வேனை நிப்பாட்டுறதுனால நிறைய மக்கள் வந்து உயிர் தப்பிச்சிடுறாங்க. அந்த டைம் மக்கள் மத்தியில ஜீன் கிரே வந்து ஒரு சூப்பர் ஹீரோவா உருவெடுக்கிறா. அங்க இருந்து எல்லா மக்களும் ஜீன் கிரேவை ஒரு சூப்பர் ஹீரோவா தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜீன் கிரே வந்து அந்த எக்ஸ்மேன் டீம்ல மறுபடியும் சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி எக்ஸ்மேன் டீம்ல
டீம்லயுமே சேர்ந்துக்கிறா. அந்த வேன் கண்ட்ரோல் இல்லாம போறத பார்த்து நம்ம ஜீன் கிரே வந்து ரொம்பவும் பயப்படுவா. ஸோ சைல்ட்ஹுட்ல நடந்த மாதிரி மறுபடியும் நடந்துடக்கூடாது அப்படின்ட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கப்பவே ப்ரொஃபசர் எக்ஸ் போட்ட அந்த மைண்ட் பிளாக் வந்து ரிலீஸ் ஆயிடும். இதனாலே அவளோட பவர்ஸ் வெளில வந்து அந்த வேனை வந்து தடுத்து நிப்பாட்டி இருப்பா. இப்போ நம்ம ஜீன் கிரே எக்ஸ்மேன் டீம்ல சேர்ந்து ஒரு சூப்பர் ஹீரோவா மக்களை காப்பாத்திட்டு இருக்கா. நம்ம ஜீன் கிரேயோட பவர்ஸ்னு பார்த்தோம்னா முக்கியமா 2 பவர்ஸ், அதான் டெலிபதி அண்ட் டெலிகைனசிஸ். இந்த டெலிபதி பவர் மூலமா மத்தவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் அண்ட் ரீச் பண்ண முடியும். ஒரு ஆளை பார்த்த உடனே இவன் யாரு, இவன் இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு ஜீன் கிரேவால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அவனோட மெமரிஸை வந்து எரேஸ் பண்ண முடியும் அண்ட் அவனோட மெமரிஸை கொடுக்கவும் முடியும். அண்ட் அவகிட்ட இருக்க ஸ்பெஷல் பவரே அந்த மைண்ட் டு மைண்ட் ஜம்ப் பண்ற ஒரு பவர் தான். ஸ்பைடர்மேன் பிராண்ட் வீடியோ படத்திலே பார்த்திருப்பீங்க, ஒரு ஆள் மைண்ட்ல இருந்து இன்னொரு ஆளுக்கு போவா. சோ இதுதான் அவகிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல் பவர். ஜீன் கிரேவால மத்தவங்க எமோஷனலா கூட கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சைக்கிக் எபிலிட்டி இருக்கிற ஒரு பர்சன் தான் ஜீன் கிரே. அதுவும் இல்லாம வந்து ஒரு ஒமேகா லெவலான மியூட்டன். இந்த ஒமேகா லெவல் மியூட்டன்னா இவளால இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே கண்ட்ரோல் எடுக்க முடியும். ஸ்பைடர்மேன் பிராண்ட் வீடியோ படத்திலே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அவர் நிறைய பேர் கண்ட்ரோல் எடுத்திருப்பா. ஆனா இவளால உண்மையிலே உலகத்துல இருக்க எல்லாருமே கண்ட்ரோல் எடுக்க முடியும். சோ அதனாலதான் இவ வந்து ஒரு ஒமேகா லெவலான மியூட்டன்டா இருக்கா. அண்ட் டெலிகைனசிஸ் பவர் மூலமா அவளால எல்லா பொருளையுமே லிஃப்ட் பண்ண முடியும். நினைச்ச அந்த பொருளை அவளால லிஃப்ட் பண்ணலாம். லைக் ஜாக்கி ஜான்ல வந்து சேவல் மந்தர்களுக்கு இந்த பவர் வந்திருக்கும் அண்ட் டேரகுடோவுக்கும் இதே பவர் வந்திருக்கும். சோ எக்ஸாக்டா அதே பவர் தான் இந்த டெலிகைனசிஸ் பவர் நம்ம ஜீன் கிரேவுக்கும் இருக்கு. இவன் நினைச்சா எம்ஜே மைண்ட்ல போய் இவன் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ட்டு அவளால மெமரிஸை திருப்பி கொடுக்க முடியும். இதெல்லாம் தவிர்த்து இவகிட்ட இருக்கிற ஒரு பெரிய பவர் இந்த ஃபீனிக் ஃபோர்ஸ் தான். இந்த ஃபீனிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிற பவர் இவகிட்டே பிறந்த ஒரு பவர் கிடையாது. இந்த ஃபீனிக் ஃபோர்ஸ் வந்து இவ வந்து ஒரு பவர்ஃபுல்லான மியூட்டன்ட்டா இருக்கா அப்படின்ட்டு இவள வந்து சூஸ் பண்ணும். ஃபீனிக் ஃபோர்ஸ் பவர் இருக்கிறப்ப இவ வந்து ஒரு யூனிவர்ஸ் லெவலான பவர்ஃபுல்லான கேரக்டர். இதுலயே டார்க் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பவரும் இருக்கு. இந்த ஃபீனிக் ஃபோர்ஸ் வந்து கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணா அதுதான் இந்த டார்க் ஃபீனிக்ஸ். இவளோட இந்த டெலிகைனசிஸ் பவரை யூஸ் பண்ணி இவளை சுத்தி ஒரு பெரிய ஷீல்டே உருவாக்க முடியும். அந்த ஷீல்டை தாண்டி யாராலுமே இவகிட்ட நெருங்க கூட முடியாது. அதுவும் இல்லாம இவ நினைச்சா ஒரு ஆளை கோமாவை கூட தள்ள முடியும். இந்த பவர்ஸ்லாம் பார்த்தா நம்ம ஜீன் கிரே தான் ஒரு அண்டர்ரேட்டட் எம்சியூலே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான மியூட்டன் தான் இந்த ஜீன் கிரே. அந்த ஃபீனிக் ஃபோர்ஸை இவ வந்து ஒரு பயங்கரமான மியூட்டன்ட்டா இருக்காளே அப்படின்னு சொல்லி தான் அவளை சூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இவளுக்கு சுத்தமா வராதது ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் தான். இந்த பவர்ஸ் எல்லாம் அப்படியே தூக்கிட்டு ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் வச்சா இவ கண்டிப்பா தோத்து போயிடுவா. நம்ம பிளாக் வீடோ அக்காமர்லாம் இவளால சுத்தமா சண்டை போடவே முடியாது. இந்த பவர்ஸை மட்டும் எடுத்துட்டா இவளை ஈஸியாவே தோக்கடிச்சிடலாம். அதுவும் இல்லாம இவ வந்து எமோஷனலா அன்ஸ்டேபிளா இருப்பா. சின்ன வயசுலயே அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்ததை பார்த்தனாலே அவளோட மைண்ட் வந்து ஒரு டிராமா ஸ்டேஜ்ல இருக்கும். ஸோ அதனாலே எமோஷனலா வந்து ஒரு வீக்கான ஒரு கேரக்டர் தான். இந்த பவர்ஸ்லாம் இருக்கிற வரைக்கும் அவன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். பட் பவர் இல்லைன்னா அவளால சுத்தமா எந்த ஒரு ஃபைட்லையுமே ஜெயிக்க முடியாது. அண்ட் இவளுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய வீக்னஸ் வந்து அந்த மியூட்டன் கலர் தான். மியூட்டன் கலர் போட்டா அந்த பவர்ஸ் எல்லாம் அந்த கலரை அப்சர்வ் பண்ணிடும். அவங்களால அந்த பவர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இவளை ஈஸியாவே தோக்கடிச்சிடலாம். இதெல்லாம் தவிர்த்துட்டு பவர் வைஸ் பார்த்தா ஜீன் கிரே தான் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். அண்ட் நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த கேட்டுட்டே இருந்தாங்க. நிறைய கமெண்ட்ஸ்ல எல்லாம் கூட பார்த்திருக்கேன். ஆமா இந்த ஜீன் கிரே வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் வீடியோ படத்துல எப்படி வந்தாங்க, இது எந்த டைம் லைன் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த காமிக்கும் இந்த மேரோல் மூவிஸ்க்கும் அந்த கதைக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா நிறைய விஷயத்த மேரோல் மாத்தி தான் படத்துல கொண்டு வந்திருக்காங்க. மேரோல்ல அவங்க எந்த விஷயத்த மாத்திருக்காங்க அப்படிங்கறத அதையுமே நான் ஒரு கதையாவே சொல்லிடுறேன். மூவி வைஸ் பார்த்தோம்னா ஜீன் கிரேவும் சாரா கிரேவும் ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே மியூட்டன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட பவர்ஸும் அன்லாக் ஆயிருக்கு. ஆனா ஸ்டார்டிங்ல சாரா கிரே தான் ஜீன் கிரேக்கு எப்படி அவளோட பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் கத்து கொடுக்குறாங்க. அந்த குறிப்பா அந்த மைண்ட் ஜம்ப்லாம் நம்ம சாரா கிரே தான் கத்து கொடுத்தது. நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் வீடியோ படத்திலேயே அந்த பவர்ஸ்லாம் பார்த்திருப்போம். அது எல்லாமே சாரா கிரே ஜீன் கிரேக்கு கத்து கொடுத்த பவர்ஸ் தான். சின்ன வயசுல ஜீன் கிரேக்கு ஒரு குருவாவே சாரா கிரே இருந்திருப்பாங்க. சோ இப்படியே அவங்க லைஃப் வந்து நார்மலா தான் போயிட்டு இருக்கு. இப்பதான் ஜீன் கிரே சாரா கிரே அப்படின்ட்டு 2 மியூட்டன்ஸ் இருக்கிறதா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தெரிய வருது. அதுதான் டேமேஜ் கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். இவங்க வந்து இந்த 2 மியூட்டன்ஸையும் ஒரு வெப்பனா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க 2 பேருமே பிடிக்கிறதுக்கு போயிருப்பாங்க. பட் அந்த டைம்ல வந்து சாரா கிரே வந்து அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஜீன் கிரே வந்து தப்பிக்க வச்சிருப்பாங்க. இந்த டேமேஜ் கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் வந்து சாரா கிரே வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. இப்போ எப்படி அவளோட அக்காவான சாரா கிரே கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு ஜீன் கிரே குழப்பத்தில் இருக்கிறப்ப அவளுக்கு வந்து ஒரு மைண்ட் மெசேஜ் வருது. அது யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தா அவளோட அக்காவான சாரா கிரே கிட்ட இருந்து தான். இதென்ன மெசேஜா கோடா இல்ல லொகேஷனா அப்படின்ட்டு எதுவுமே தெரியாம நம்ம ஜீன் கிரே வந்து குழம்பி இருப்பா. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது எப்படியே கண்டுபிடிச்சி அவளோட அக்காவை காப்பாத்துறதுக்காக போயிருப்பா. ஆனா அந்த ஆர்கனைசேஷன் அவளோட அக்காவை வச்சு நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிருப்பாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஜீன் கிரே சாரா கிரே கண்டுபிடிச்சிடறா. ஆனா அந்த டைம் சாரா கிரே வந்து உயிரோட இல்ல. இதை பார்த்த உடனே தான் நம்ம ஜீன் கிரேவுக்கு அந்த பவர்ஸ்லாம் கிக் ஆஃப் ஆகுது. காமிக்ல எப்படி அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்த உடனே கிக் ஆஃப் ஆகுமோ அதே மாதிரி இங்க வந்து அவளோட அக்காவான சாரா கிரே இருக்கிறப்ப கிக் ஆஃப் ஆகுது. ஜீன் கிரே இதுக்கப்புறம் அவளோட லைஃபை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போறான். இதுக்கப்புறம் தான் ஜீன் கிரே வந்து ப்ரொஃபசர் எக்ஸை மீட் பண்ணுவா அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஜீன் கிரே வந்து அவஞ்ச சீக்ரெட் வார்ஸ்ல தான் வர போறா. அதுக்கப்புறம் எக்ஸ்மேன் ஒரு படம் வருது. அதுலயுமே நம்ம ஜீன் கிரேவும் இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம ஜீன் கிரே வந்து ப்ரொஃபசர் எக்ஸை பார்க்க போறா. அதுக்கப்புறம் தான் எக்ஸ்மேன் டீம்லயே ஜாயின் பண்ண போறா. காமிக்ல இருக்கிற மாதிரி அதே கான்செப்ட்ல தான் இருக்கு. பட் சில விஷயங்களை மட்டும் மூவிஸ்ல மாத்திட்டாங்க. இதுக்கப்புறம் தான் ஜீன் கிரேவோட அந்த ஸ்டோரிங்க அது பில்ட் ஆக போகுது. சீக்ரெட் வார்ஸ்ல இருந்து எக்ஸ்மேன் படங்கள் வரைக்கும் இதுக்கப்புறம் நம்ம ஜீன் கிரேவோட அந்த ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். அதனால நம்ம வெயிட் பண்ணி மார்வல் எந்த அளவுக்கு சேஞ்சஸை கொண்டு வராங்க, இல்ல அப்படியே காமிக்ல இருக்க ஸ்டோரியை வரப்போதா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தே பார்ப்போம். இது மாதிரி நம்ம வேற வீடியோல சந்திப்போம்.